ஹலோ. இன்றைக்கி வடை மாவு அரைக்கும்போது என்னமோ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுது, மாவு தளர்ந்து போயிடுது. ஆனால் அதுக்காக நான் தளரலை. எப்போவோ பார்த்த ஒரு ஹேக்கை யூஸ் பண்ணி வடை அப்படின்னு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. எப்படி பண்ணேன்னா, இந்த டீ வடிகட்டி இதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு வடை மாவை அது மேலே வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டு அப்படியே டைரெக்டாக ஆயிலில் பண்ணால் அப்படியே சட்டுன்னு அதுக்குள்ளே விழுந்துடும். இந்த மாதிரி ஏதோ வடை அப்படின்னு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. போண்டாவோட ஐ தாட் இட் இஸ் பெட்டர். ஏன்னா எல்லா நாளும் எல்லாமே எல்லாருக்கும் பெர்ஃபெக்டாக வராது. அது எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த மாதிரி சொதப்பல்கள்லாம் அப்பப்போ எல்லா கிச்சன்லேயும் நடக்கிறது தான். அதுக்காக நம்ம அச்சச்சோ இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினைக்காம இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வடை கொஞ்சம் புது வருஷம் அதுவுமா கோண வடை தான். பட் இருந்தாலும் கோணலாக இருந்தாலும் நான் பண்ணது தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமாளித்தாச்சு. ஸோ இந்த புது வருஷம் எல்லாருக்கும் அன்பையும் ஆனந்தத்தையும் தரணும், அமைதியை தரணும். இந்த புது வருஷத்தில் எல்லாரும் அமைதியும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சந்தோஷமாக இறைவனர்களால் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர்.